ஹே ஜிஆர் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பயணம் எதை நோக்கி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர். ஸோ அதை நோக்கி தான் பயணம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பிளானு. ஸோ நம்ம அம்மா அப்பயும் போல் வந்துட்டு ப்ரேயர் பண்ணி வண்டிக்கு வந்துட்டு ப்ரேயர் ஆயில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போக போக வந்துட்டு இன்றைக்கி எதுக்காக வந்து கரூர் போகிறோம்னு சொல்லிட்டு நான் போக போக வந்துட்டு அப்டேட் கொடுத்துக்கிட்டே வரேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பில் சிம்பிளாக எல்லாம் பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் லாட் ஆஃப் ஃபன் இருக்குது. என் கூட வேறு 2 பேரும் சேர போகிறானுங்க. அவனுக்கு 2 பேர் எந்த பைக்கில் வரப்போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் வேறு லெவல் ஃபன்னு. ஸோ வாங்க ஜிஆர், வெயிட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். அச்சாச்சா ஆய் ஜிஆர் தான். கள்ளக்குறிச்சிக்கு போகிறீங்களா? கள்ளக்குறிச்சி இல்லைம்மா, கரூர். கரூர் போறோம். நீங்க எல்லாம் வாங்க, வாங்க டேங்க்ல ஏறி உட்காந்துக்கோங்க. நீங்களே வாங்க எங்க கூட ஜாயின்க்கு. வரட்டும். சரி போய்டா. பார்த்து மெதுவா போங்க. ஸ்பீடா போவாதீங்க. சரிம்மா போய்ட்டு தடா தடா. ஸோ ஜிஆர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம கரூர் நோக்கி பயணம் ஆகிட்ருக்கோம். ஆக்சுவலி என்ன பிளான்னா, என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இங்கே சென்னையிலேருந்து கிளம்பி கரூர் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கேங்காக கிளம்பியிருக்கோம். இன்னும் 2 பேர் வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு பையில ஜாயின் பண்ணிப்பானுங்க. ஸோ அதை நோக்கி தான் பயணம் ஆகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் நேரத்தில் அடித்து பிடிச்சின்னு ஒரு பைக்கு வந்து கிடச்சிருக்கு அவனுங்களுக்கு 2 பேர்த்துக்கும். அவனுங்க வந்துட்டு கிட்டத்தட்ட கீழம்பாக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ இங்கேருந்து போய்ட்டு அவனுக்கு கூட ஜாயின்ட் ஆகி ட்ராவல் கண்டினியூ ஆகும். ஸோ வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இட்ஸ் லாட் ஆஃப் ஃபன் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. எனக்கா தேங்க்யூ. சரிங்கப்பா படா. எங்கள் டேடி எனக்கு காசு கொடுத்துருக்காரு. காசு பண்ணுறேன். 15 லிட்டரு. அதான் 14 போடுங்கக்கா, 14 போடுங்கக்கா. என்னக்கா ஒரு ரூபாய் ஏற்றிட்டே போகிறீங்க? சில்லறை தரேன். நான் உங்களுக்கு எவ்வளோ தரணும்? 1 ரூபாவா? வச்சுக்கோங்க. நன்றிகள் பல. பெட்ரோல் போட்டுருக்கு. 100 ரூபா கொடுத்துட்டேன். ஓகேக்கா பாப்பா. நம்ம இப்போ எக்ஸாக்டாக வந்துட்டு பூந்தமல்லி பைபாஸில் போயிட்டுருக்கோம். இதான் நம்ம கிராஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு டோலு. ஸோ நம்மளுக்காக ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக வந்துட்டு பசங்க 2 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க. அங்கே போனால் என்ன கழிவு ஊற்றணும்னு தெரில. ஸோ இங்கேருந்து கீழம்பாக்கம் போயிட்டு அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின்ட் ஆகிட்டு அங்கேருந்து தான் டேரெக்டாக கரூர் போகிறது பிளானு. வணக்கம் 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 அப்பலாம் மம்மி இதில் தான் பறகுறோம். மச்சா ஸ்லோவாக வர, வேகமாக போகணும். வந்து எப்படி போகுது வரும்போது? எப்போ வரும்போது பள்ளத்தில் விட்டா செல்லு எகிரிச்சு. ஐயோ ஒன்று எரிச்சு. நினச்சா செல்லு நொறுங்கிச்சுடா. நினச்சேன் செம்ம ஸ்பீடுடா. அங்கே இருக்குடா சிக்னல் கிட்ட ஆக்சுவலி பண்ணலாம். அவன் ஃபோன் எங்கே திரும்ப வந்து கிடக்குது? இங்கே வந்து கிடக்குது. சிக்னல் ஓடுறேன். இந்த சைடில் பார்த்தா கண்ணாடி மாதிரி தெரிஞ்சு. நினச்சேன் 2 பொழந்துருச்சு போல. பாதி இங்கே பாதி அங்கே. நான் பார்க்குறேன் ஓடுறேன். நிறைய ஒட்டிக்கிச்சு போல. இந்த சர்வீஸ் வந்து ஓடுறேன். கீழே பார்த்தா ஃபோன் இப்படி கிடக்குது. எப்படி பார்த்து ஆன் பண்ணேன். நல்லா இருக்கு. எதுவுமே ஆகலடா. நாமே 80 யார் ஓட்ட போகிறது? 80க்கு மேலே. ஏன் 80 மேலே? வண்டி வராதுல்ல, பொறுமையாக போனா. வண்டி வராதா? ஆமாம், பொறுமையாக தான் போனேன். பெட்ரோல் என் வண்டி வராது. விட மாட்டாங்களா? அப்படி வரேன். எப்படியா 6 மணி ஆக போகிறேன். தெரிஞ்சு போச்சு. நான் போகிறதுக்கு 6 மணி ஆகிடும். நைட்லாம் வர மாட்டானே. நைட்டு நான் பொறுமையாக பார்த்து தூங்கிடுவேன். நீ அம்மா கால் பண்ணி கேளு. நைட்டு வேணா அவங்க தான் சொன்னாங்க. 5 மணிக்கு கிளம்புனா இவ்வளோ சொல்லியே பாருங்க. வண்டியில் கூட இவன் 5 மணிக்கு சொன்னான்டா. மணி 9 ஆகி போச்சு. 5 மணி பிளான். இந்த 9 நாள் தான் கேன்சல் ஆச்சு. இதான் இவனை அஸ்வின் கூப்பிடணும்னு சொன்னான். சரி 7 மணி கிளம்புன்னு. என்னடா பசங்க அண்ணன் மேலே கோவப்பட்டேன். சரி வா கிளம்பு. ஸோ காய்ஸ் இந்த வண்டி பக்கத்து வண்டி அப்புறம் அந்த பைக்
பைக்கு ஓகேவா. 2 தான் வந்துட்டு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம். எத்தனை மணிக்கு போய் கரூர் சேருவோன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. நாங்கள் ஓட்டத்தை பொறுத்து மச்சா ஹெல்பிங் சென்டென்ஸ்ரா, ஹெல்பிங் ஓகே கிளம்பியாச்சு ட்ரிப்பு. ஸோ இதுக்கப்புறம் பசங்களை மீட் பண்ணியாச்சா, நான் தான் வர லேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் அட்டகாசமாக தான் போவோம். சரி வாங்க போக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளாகில் கண்டினியூ பண்ணி பார்ப்போம். கைஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலமை வராமல் இருந்தால் சந்தோஷம் தான் எங்களுக்கு. இந்த மாதிரி நிலமை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அங்கே பாரு, இங்கே பாரு, அடிக்கலாமா? நமக்கு சோறு தான் முக்கியம். போயிட்டு இருந்த வண்டியை ஏன் நீ பசி எடுத்துக்கிச்சு. ஸோ ரெடியாக ஃபைனலி சாப்பிட வந்து உட்காந்துருக்கோங்க. சிக்கன் கலக்கியா? இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். பரோட்டாக்கள் சாப்பிட்டுட்டு எங்கே போய் உட்கார இந்த பையன் எங்கே சொல்லுங்க. அவட்ட கேளு, பீஸில் மாமா கேளு ஜியார் இவனுக்கு வர எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் கொஞ்சம் நேரத்தில் வண்டியை வேகமாக முறுக்கிட்டு வந்துட்டேன்னா பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க. எங்கேயாச்சும் வெயிட் பண்ணி தான் கூட்டு போகணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மச்சா சொல்லு மச்சா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த தருணத்தில்? உச்சா போனதுக்கு போய் போலீஸில் மாட்டினியா? போறதுக்குலாம் வந்து செக் பண்றேன். போனீங்களா, கரெக்டா போனீங்களா இல்லையா? ஐயோ மச்சான் நான் வர வளர்றேன். லைசன்ஸ் இருக்கா? உச்சா போனது சார் லைசன்ஸ் கேட்க வந்தே நீ. அதை கேட்டா என்ன நான் சொல்றேன், இங்க பாருங்க. அவங்க வேற பக்கத்துல இருக்க இவங்கிட்ட எதுவும் சேராது, விட்டுறலாம். லைசன்ஸ் செக் பண்றீங்க, ஓகே. எங்களோட சம்பளம் உங்களுக்கு எதுக்குங்க? லைசன்ஸ் வேறனா போன்ல ரோனினே இருக்க, இவன் எடுப்பானா மாட்டானா? அவனும் நிக்கிறான், போகவும் மாட்டான். இல்ல அவன் போக மாட்டானே உண்மையா அவர் வந்து ஃபீல் பண்ணாரு. 10,000 சம்பளம் போதுமா? சரி ரொம்ப கஷ்டமா இவனுங்கிட்ட போய் எவ்வளவு வாங்குறது? இங்க இருந்து பெட்ரோல் போய் தள்ளுங்க. சரி லைசென்ஸ் கொடு. சரி நான் போலாமா? அது இன்சூரன்ஸ் கேட்பானா அப்படின்னு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் நம்ம வச்சிருக்கோம். உனக்கு எங்கன்னு கேட்டா அதுல ஒரு அமௌண்ட் போடலான்னு பார்த்துருப்போம். வண்டி நீயே வச்சுக்க, நாங்க பஸ் மத்தி ஏற்றி விட்டுருங்க சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். நீங்க கரூர்ல கொண்டு கொடுத்துருங்க, குளிர்ந்து வேற அப்படின்ற நீ தான். அவன் ஷாக் ஆயிட்டான். இந்த வண்டிலையா? இதுலயோட அவ்வளவு போறீங்க? ஆமா இதுல தான் போறோம். எங்க இருந்து வரீங்க? இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டானா எங்க இருந்து வரீங்க? நான் சென்னையில இருந்து வரேன். இவன்ல எங்க இருந்து வரீங்க? நாங்க கரூருக்கு போறோம். நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்டான். நானும் சென்னையில இருந்து தான் வரேன். ரெண்டு பேருமே எலக்ட்ரிஷியன். ஆமா ரெண்டு ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்களா? ஆமா. எவ்வளவு சம்பளம்? 12,000. அது 10 பத்துமே இல்ல சார். டிக்கி எதுவும் ஓபன் பண்ண பல்கா அப்படி நின்று ராயல் என்ஃபீல்ட் அப்படி முறுக்கி நிக்கிறான். அவன்கிட்ட ஸ்கூட்டி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம காலி இல்ல அவன் பாத்துருப்பான். என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் நரோட்ல அப்படிதான் நான் நின்னுட்டே வெச்சமல ஏய் 7 கிலோமீட்டர் போட்டோ எடுத்தல நீ. நான் போட்டோ வச்சிட்டு அவன் ஆஃப் சைடு உட்கார்ந்திருக்கான்டா. அப்படி என்ன பண்றீங்க? ஐயோ வந்துட்டானுங்க. இப்போ நான் என்ன சொல்றது? இவன் போயிட்டு கொள்ள பேசி போலாம். அவன் எதுமே கண்டுக்கல. யார்கிட்டயும் போன் பேசிட்டு இருக்கான். நாடி நச்சின நீ அவன்கிட்ட போயிட்டு அவனை விட்டாதான் உண்டு நினைச்சீங்க. நான் போலாமா? இருடா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. எல்லாம் கண்டிப்பா தம்பி தூக்கிட்டு போறாங்க. ரெண்டு பேர் பிடிச்சிருக்கு. நான் இல்ல அவன் சொல்லுப்பா சார் 12,000 தான் சார் மாசம் தேராது சார். எவ்வளவு சார் வாங்குறது நீங்க சொல்லுங்க. 100 ரூபாய் வாங்கி கொடுப்பா. நான் சொல்லுவேன் சார் என்கிட்ட ஒரு அதான் நம்ம வண்டியில அவனை ஏமாத்திட்டு வந்தாலும் நம்மள புடிச்சிருவான் வேற. ஆமாண்ணா இந்த வண்டியை புடிச்சிருவான் வேற. நீ முறிக்கு பாரு 80 முறிட்டு போயிட்டு அவனுக்கு முன்னாடி வருவா. எங்க போறீங்க? இந்த வண்டியை திரும்பினா எங்கன்னா காட்டுக்குள்ளதான் இறக்கணும். நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் போனோம். அவன் ஒரே மாதிரி இருக்கு. டப்ப 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 எங்க போவானே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொட்டி கொட்டி கூட்டிட்டு போவோம். அது என்ன கிளம்புவோமா? என்ன தம்பி? ஏய் இருடா. ஏய் ஏய்
அது டீ கடையில போய் உட்காரலாம்டா. வண்டிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்குது. ஆமா மெயின் நம்மளுக்கு என்ன வண்டி சவுண்ட் சும்மா சல நைட்ஸ் வண்டி டீ கடையில வச்சு போனா சரி நீங்க பின்னாடி நம்ம ரொம்ப டீ கடைக்கு போய் வரோம்டா. போலீஸ் காண்ட மாட்டினீங்கன்னா சரி பெட்ரோல் பங்க்ல எங்கேயும் வண்டியில் வரேன். நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு வரேன். இவனுங்க எங்கடா காணக்கணும்னு பார்த்தா லாஸ்ட்டில் உச்சா போன கேஸில் போலீஸ் கண்ட மாட்டி நின்றுட்டு இருந்திருக்கானுங்க பொறுத்தது. ஸோ வழியாக பார்த்து முடிச்சுட்டு அங்கே உட்காந்து ஃபன் பண்ணி பேசிட்டு திருப்பி அங்கே வந்து கிளம்பணும் ஜியா. ஸோ லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இவனுங்களை கிளம்புங்கண்ணா இவனுங்களும் ஆன்னு உட்காந்து வண்டிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த வண்டி வேறு ஓடிக்கிட்டே இருக்குல்ல, ரெஸ்ட் கொடுன்னு சொல்லி உட்காந்துட்டோம் ரொம்ப நேரம் அங்கே. எல்லாமே அப்படிதான் இருக்குமா? क्या भैया? चिकन 1 मिनट. நம்புறோம், நீ பேசுனா கண்டிப்பாக நம்பிடுவோம். அடினே அடி வாயில ஒரே ஸ்டைல். சைடு தூக்கல கண்டிப்பா. இவன் வந்து வணக்கம் தான். ஏய் வணக்கம். ஏய் நீ என்னடா வேலை போறானே. நான் அசல்ல சமாளிக்கிறேன். ஏய் भैया 1 मिनट चिकन போடு. அடே மாத்தேன். ஸ்கரோதனா காலோ மிஸ் கேரேதனா அப்படினு நான் வேற ஒண்ணு கண்டுபிடிக்க மாட்டேன். நீ அதான் இன்னைக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டா. ஏய் நான் கையை சைடே வச்சிருக்கேன். ஏய் भैया நம்ம ஆடிட்டுக்கு வந்துச்சு சொல்லுங்க அப்படினு கம்முட மாட்டோம். இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண காத்திருக்கேன். நான் சிம்பிளா சொல்றேன். டீ வாங்கி கொடுத்து வீடியோ ஷூட் பண்றேன் வாங்கன்னு சொல்லிச்சு भैया. நம்ம ஒரு டீ சாப்பிட்டு நான் என் ஓனர்கிட்ட வேலையை பார்க்க போறேன். एक गांव में एक किसान रहता था. या